ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பாப்பி டைரிஸ். என்னடா இவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நான் விளாக் போட்டு ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. கன்டினியூவா என்னால விளாக் போட முடியல. பிகாஸ் ஆஃப் ஃபோன் ஒழுங்கா இல்ல, ஸ்டோரேஜ் இல்லாததுனால ஒழுங்கா என்னால டெக்னிக்கலா இஷ்யூனால என்னால ஒழுங்கா எடுக்க முடியல. ஸோ இந்த தடவையாவது கரெக்ட்டா விளாக் ரெகுலரா வந்துரும். ஸோ மறக்காம பாருங்க. அப்படி இன்னைக்கு நம்ம எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, எக்மோர் போறோம். எக்மோர்ல ராஜமுத்தையா மால்னு ஒரு மால் இருக்கு. ஸோ அந்த மண்டபத்துக்கு தான் போறோம். ஈவென்ட்னால. ஸோ வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் மோட்டோ விளாக் பண்றதுனால, மறக்காம வந்து இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க வழக்கமா பார்க்குற மோட்டோ விளாக் மாரிலாம் இருக்காது. ஸோ ஒரு ஃபுல்லா ஃபன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்க இருப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு அவங்க என்னென்ன பண்றானுங்க, அவங்க எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க, இன்னைக்கு எப்படி பிராக்டிஸ் போப்போது, எப்படி அந்த ஈவெண்ட்ட முடிக்க போறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு டாஸ்க்கே. ஸோ வாங்க, கண்டிப்பா பாருங்க. எண்டுல செம ட்விஸ்ட் இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டூ சப்ஸ்கிரைப். பார்ப்போம். கைஸ் கிளம்பலாம். ஒரு வழியா வந்துட்டோம் கிளம்பி ரீச் ஆகிட்டோம். மோட்டோ விளாக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மோட்டோ விளாக் வந்து பண்ண முடியல. அதனால வந்து என் கூட வந்து வேணும் இருக்காங்க. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் எல்லாம் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. நீ வியாபாரம் பண்றது நான் சிறுசா வச்சுன்னு வர முடியும். சீக்கிரமா வந்துட்டோம். இன்னும் ரெடி ஆகல பாருங்க. அதுக்குள்ள வந்து கேரட் லேப்ஸ் வந்துடும். கேரட் எப்பவுமே டான்ஸ் ஆடுறதுக்கு மாதிரி என்ன பண்ணுவாங்க, கேரட் சாப்பிட்டு நான் வந்து நான் சாங் கேட்டு இருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா அது சும்மா இப்போ இந்த வீடியோ வந்து நான் போட்டேன்னா ஓனர் பாப்பார்ல, அதனால வெள்ளையா இருக்கீங்க. என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா. ஃபுல் மேக்கப் மூஞ்சில தெரியல. மெயின்டைன் பண்ணுவாங்க எப்பவுமே ரெகுலர். கேரட், பீட்ரூட், முக்கியமான பொருட்கள். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. முக்கியமான பொருட்கள்லாம் சாப்பிடணும். நீங்களும் மறக்காம இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா விளையாடுவீங்க என்ன மாதிரி. எப்படியும் அச்சு பிடிச்சி 2 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் ரெடி பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கண்டிப்பா கிடையாது. ஒரு ஜூஸ் உனக்கு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. என்ன கதைனே தெரியல. மைக்கு உன கையில ஒரு பேசுன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. இரு ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் பேசிடுறேன் ப்ரோ. அதுக்குள்ள நீ பரபரன்னு பண்ணா நான் என்ன பண்றது? இப்படியா இருக்கணுமா? பாருங்க, எதுவுமே தெரியல, கையில குடுத்துறாங்க. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். இதெல்லாம் மைக்கு கொடுத்தா தேவையில்லாதான் பேசினா அதுதான் மைக்கு சொல்லி பேசுவாங்க. அவரே தேவையில்லாதான் பண்ணுவாரு. எதுக்கு நீ சேர்ற? கைஸ், இன்னைக்கு வந்து நாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் பயங்கரமா இன்னைக்கு ராஜமுத்தையா மால்ல. சோ வந்து எப்படி இருக்கு எங்க பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை நீங்க பாருங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஓகேவா, இவர் ஒரு டான்சரு. மைக்கேல் ஜாக்சன் மிஞ்சிற அளவு ஆடுவாப்புல. ஆனா அது எப்படிதான் எனக்கே தெரியல. ஆல்கஹால் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், எப்பவுமே அதை தெரிஞ்சுக்கோங்க. மது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அதனால அது பக்கமா போக கூடாது. நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ வாங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ரூம் கொடுத்துட்டாங்க கைஸ் எங்களுக்கு. இது தாஜ் ஹோட்டல்ல ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து பரவாயில்ல, எங்க கம்பெனி வந்து எங்களை நல்லா பாத்துக்குது. ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்தோடனே என்ன கதைன்னா வந்து ப்ராக்டிஸ் இருக்கு, முக்கியமா அதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் எங்களுக்கு கொடுத்த ரூம். ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, பெட் இருக்கு, டிசி இருக்கு, கண்ணாடி இருக்கு, பேக் இருக்கு, எல்லாமே இருக்கு காய்ஸ். இங்க பாருங்க காய்ஸ், ஒரு மாடல் ஒருத்தரை பாத்துட்டு இருக்காரு. யாரு அவரு? பின்னாடி வந்து நம்ம லாட்ஜோட நம்பர் இருக்கு. டான்ஸ் ஆட வந்துருக்கீங்களா நீங்க? டான்ஸ் ஆட வந்திருக்கீங்க? வீட்டுல இருந்து ஸ்கூல் பசங்க சோறு கட்டணும் வரும், அந்த மாதிரி கட்டணும் வந்துருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? நான் அதுவும் இவனை காட்டுவேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? காய்ஸ், இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா பசிக்குது. அதனால வந்து ஏதாவது கடை கடை எல்லாம் இருக்கான்னு பாக்கலாம். இருந்துச்சுன்னா ஏதாவது ஜூஸ், ஏன்னா காலையிலேயே வந்து சாப்பிடல வேற. அதனால எல்லாம் சாப்பிட்டு
என்ன ஜூஸ் வரலாம். நம்ம கூட யார் வரோம்னா பசங்க 2 பேர் வராங்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப பசிக்குது, ஜூஸ் கடைக்கு போகிறோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. ஸோ அதனால அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு டெக்கார் பாருங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க டெக்கார்லாம் இங்கே. அதாவது வந்து வளர்ச்சி பிடிக்கல, நம்ம வளர்ச்சி இங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. வளர்ச்சி ஆயிடுவேன். அதனால வந்து வண்டி அங்க இருக்கான், பார்க்கிங் போறோம். இப்ப நாங்க பார்க்கிங் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆக்சுவலி நான் பார்க்கிங் வரையும் தான் போறேன், திரும்பி ரிட்டர்ன் வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வசந்த் வந்து ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லிடுவாங்க எனக்கு. அதாவது சிங்கிளா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இங்க பாருங்க, இதுங்க அலப்புறீங்களா தாங்க முடியல, தனியா ஒருத்தன் சுத்தி நிற்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, நான் போற இல்ல என்னென்னலாம் சாப்பிடலாம், என்னென்னலாம் பண்றோம்னு பாருங்க. பிரான்ஸ் நாங்க வெளியே போறோம் பிரான்ஸ் நாங்க வந்து ஜூஸ் குடிக்க போற பிரான். டிரைவர் எது கண்ணாடி போட்டு இருக்கீங்க, ஓனர்ஸ் நாங்க வெளியே போனோம். அந்த பக்கம் அடே இப்படி போடா, இப்படி போயிட்டு பார்க்கிங் வெளியே போயிட்டு. கொஞ்சம் புது டிரைவர் அவரு, அதனால வண்டி ஓட்ட தெரியல. பிரான்ஸ் இப்ப வந்து நாங்க என்ன விஷயம்னா வந்து தீனி பண்டம் சாப்பிட. ஆமா, தின்பண்டங்களை சாப்பிட்டால் தான் எங்களால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி டான்ஸ் ஆட முடியும். ஹெவியா வேற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கீங்க இன்னைக்கு, சும்மா கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, பயங்கர ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ண போறோம். வேணும் நீங்க சொல்லுங்க. வேணும் We are very so excited to perform here. ஓகே, And thank you so much Vinu, thank you so much for the English. பாப்பி இப்படி வச்சா மூக்கு மட்டும் தான் தெரியும். மூஞ்சி சன் டிவில போட போறான் இப்போ, ஒரு மூஞ்சி தேடுற மாதிரி. சன் டிவியை கூட கொஞ்சம் பேர் தான் பாப்பாங்க, ஆனா யூடியூப நிறைய பேர் பாப்பாங்க. ப்ரமோஷன் गाइस, யூடியூப் ப்ரமோஷன். மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வசந்த் இடியட் சேனலை வந்து மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. என்ன இடியட்? வசந்த் இடியட். இப்பதான் யூடியூப்ல தான் உண்மையா ஒத்துக்கிறான். வசந்த் இடியட்ல சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. என் போன்ல வந்து ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால என்னால வீடியோ பண்ண முடியல. கண்டிப்பா போன் வாங்குறேன், வரேன் பாருங்க. கண்டிப்பா நான் எடிட்ல தூக்கிடுவேன் இது, அதனால நீங்க கஷ்டப்பட்டு பாக்குறீங்க. வரேன் மறுபடியும் வரேன், கவலைப்படாதீங்க. எல்லாரும் ரோட்ல பொதுமக்கள் எங்களை பாக்குறாங்க, அசிங்கமா எங்களுக்கு வந்து கூச்சமா இருக்கு. அவன் சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, வீடியோ பாக்குறேன் நினைப்பாங்க, நான் வீடியோ பாக்குறது எனக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்றீங்க ப்ரோ, சீக்கிரமா ஒரு 100K சப்ஸ்கிரைபர் அடிச்சு சில்வர் ப்ளே பட்டனா யாரும் நல்லா இருக்காங்க, அதனால பார்த்தேன், வேற எதுவும் இல்ல. சீக்கிரமா ஒரு சில்வர் ப்ளே பட்டனை வாங்கி வீட்டுல மாட்டலன்னா என் பேரு பாப்பி டைரி கிடையாதுங்க. அதென்னங்க பாப்பி டைரி? அதாவது பாப்பி, அதான் நான் செய்யற அன்றாட வேலைகள் என்னென்ன பண்றேன்றத வந்து ஒரு வீடியோ டைரியில போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கடை ஓகேவா? இல்லங்க, நல்ல கடையா பாருங்க. சிகரெட் அடிக்கிறதுக்கு கடை நிசாதீங்க. பாஸ்டான கிளைண்ட்ஸ் நாங்க வந்து இந்த மாதிரி நார்மல் கடையில சாப்பிட மாட்டோம், ஒன்லி இந்த மாதிரி காசு வச்சிருக்கா வாயிட்ல சீட்ல தான் இருக்கு, கேஷ் இல்ல. அக்கவுண்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்க? அப்புறம் ஜிபே அவேலபிள். ஏய் போலீஸ்ரா பாப்பி. गाइस இப்ப நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நயன்தரா வீட்டு ஆப்போசிட்ல இருக்கோம், அல்சா மால்ல இருக்கோம். ரெட் ஆம்லெட் ரொம்ப ஃபேமஸ். சரியான ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம். ஒரு ஜூஸ் 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்கும்டா பாப்பி, 50 ரூபாய் தானே இருக்கு. 150 ரூபாய் ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம், தெரியாம வந்துட்டோம். ஜூஸ் கடையில் நிறுத்தணும், ஆனா வந்து அங்க வந்து ஒரு ஜூஸ் வந்து 150 போட்டிருந்தாங்க, ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. ஆனா அதுக்காக வந்து 30 ரூபாய் ஜூஸ் கடைக்கு கொண்டு போறாங்க. இதுதாங்க நயன்தரா வீடு. நயன்தரா வீடு காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலி நான் வர சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலா vlogக்காக எனக்கு டைம் இல்லாதனால நாங்க ஹவுஸ் கீப்பிங் ஆள் போடாச்சு பாப்பி. சும்மாவே அவங்க இங்க தான் இருக்காங்களாடா? ஆமா இங்க தான், இன்னைக்கு இப்ப இல்ல போல, வெளியே போயிருக்காங்க. இப்போ இங்கதான் இருக்காங்க, அவங்க வீடு இங்கதான். வீடு என்ன இங்கதான் கூப்பிட்டுருந்தாங்க, முக்கியமா ஒரு விஷயம் டீல் பண்ணோம். பாபி டைட் சேனல் எப்படி என்ன கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆக்சுவலி गाइस நான் என்னடா பாத்துறேன் गाइस. ஓகே, ஜூஸ் கடைக்கு வந்துட்டோம் ஒரேடியா. போயிட்டு ஜூஸ் கடையில் என்ன ஜூஸ் குடிக்க போறோன்னு பாருங்க. ரொம்ப லக்ஸரியான ஜூஸ் கடைக்கு வந்திருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கேயும் எல்லாரும் 70 ரூபாய் 80 ரூபாய் பாப்பி, 100 ரூபாய் வச்சிருக்கேன். லக்ஸரியான ஜூஸ் கடைக்கு வந்திருக்கும். கண்டிப்பா இங்க ஜூஸ் குடிச்சா நான் குமாரண்ணா இன்னும் ஒரே கடையா கேளு, சேம் ஷாப்பா. அவர் வந்து ஒரு மலையாளத்துக்கார போல, அதனால ஜூஸ் அக்கடை அப்படின்னாரு. அக்கடைன்னு வந்து நாங்கள் வந்துட்டோம். ஃபைனலி ஜூஸ் கடைக்கு வந்தாச்சு. என்னென்ன ஜூஸ்? அம்மா தெய்வ குழந்தை போடா, அது ஸ்ட்ரா. ஓ ஸ்ட்ரா, ஓகே ஓகே. ஸ்ட்ரா தருவாங்களான்னு கேட்டேன். சொல்லு பாப்பி. பொமோகிரானேட் இருக்கா? எனக்கு கேரட் பால் ஊத்தி நல்லா சில்லுன்னு போடுங்கண்ணா, வெயிலுக்கு ஜில்லுன்னு போடுங்கண்ணா. முடியல.
ஆக்சுவலி நாங்க பாருங்க இங்க ஒரு லக்ஸரியான ஜூஸ் கடை. இது லக்ஸரியான ஜூஸ் கடைக்கு வந்துருவோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயே நீங்க ரோடு தெரியற மாதிரி ஒரு ஜூஸ் கடைக்கு வந்துருவோம். பாருங்க நான் காட்டுறேன். அதான் சைட் சீயிங்கோட ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா வந்து நீங்க மறக்காம அல்சா மால் வாங்க. அல்சா மாலுக்கு ஆப்போசிட்ல தான் சாய்வாலா ஆப்போசிட்ல தான் ஜூஸ் கடை இருக்கு. இங்க ஜூஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கதான் சொன்னாங்க. அதனால நான் பண்ணினேன். அஃபோர்டபுளா இருக்காங்க ஜூஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 rupees 60 rupees அந்த மாதிரி தான் இருக்கு ஜூஸ் எல்லாமே. சரி ஓகே, நான் vlog கண்டினியூ பண்றேன். இதுக்கப்புறம் ஜூஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்றேன். ஓகே.